அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? பயங்கரமா அவர் மாரி சாருன்னா பேசுறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாருன்னு நினைப்பான். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மீடியாலாம் வந்து அவங்க பிரபஞ்சம் அவரு ரெஸ்பெக்ட். ஆனால் நேரில் வந்து பயங்கர ஜோவிலாக இருப்பார். அது ஒரு நீங்கள் சொல்லணும், ஒரு க்ளோஸ்அப் ஷாட் எப்படி இருக்கும்னா, அந்த கடைசி அந்த சண்டை போட்டு உள்ள அனுப்புகிற சீனு எனக்கும் கோச்சிங் மட்டும் க்ளோஸில் வச்சுருப்பாங்க. இப்போ கேமரா பார்த்துட்டு மானிட்டர் பார்த்துட்டே இருக்கும், டே பிரபஞ்சம் அவன் கண்ணில் பயம் தெரியுதுடா மைக்கில் சொல்லி எனக்கு சிரிப்பு. அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்கும். நான் வந்து எப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் எப்படி நடிச்சேன்னு ஏன்னா அந்த ஒரு சீன் தான் நான் முக்கியமான சீன். எப்படி நடித்தேன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஏதாவது சொல்லுவாரேன்னு எதுவும் சொல்லலை. டேய் உன் கண்ணில் பயந்துட்டே சொல்லிட்டு வெயில் லைட்டு போதேன்னு ஒன்று விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ நான் போய் வள்ளி சார்ட்ட கேட்டேன், சார் இந்த மாதிரி எப்படி நடிச்சேன் அப்படின்றதுக்கு எது சொல்ல வேலை அப்படின்றதுக்கு, ஐயா அவர் டேக்கு ஓகேங்கிறனால போக சொல்கிறாரு, போங்கய்யா அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் நேற்று தான் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், ரொம்ப நல்லா பண்ணிருக்கு, நேச்சுரலாகவே இருக்குது அப்படின்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாரி சாரோட இதுலேருந்து இந்த மாதிரி ஒரு கிரெடிட் நமக்கு கிடைக்கிறது.